நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு ரூம் வந்து தெரியுது. அங்க லாபில நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொடுத்தோம். அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இதெல்லாம் அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது. திட்டமிட்ட செயல். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம். ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முடிவு ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு ரூம் வந்து தெரியுது. அங்க லாபில நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் எல்லாம் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.